விசுவாசிக்கிறாய். அப்படி செய்கிறது நல்லதுதான். நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகிறது. பிசாசு என்ன பண்ணுதான்? விசுவாசித்து. நல்ல கவனிங்களா, உங்களை மாத்துறது எங்க சாட்சியெல்லாம் கிடையாது. உங்களை மாத்துறது இங்க டான்ஸ் ஆனா அந்த டான்ஸும் கிடையாது. உங்களை மாத்துறது இங்க பாட்டு பாடினாங்க அந்த பாட்டம் கிடையாது. உங்களை மாத்துறது இந்த பைபிள் தான். அல்லேலூயா. ஆனால் தான் நான் ஐயா கிட்ட சொன்னேன், ஐயா இந்த வசனம்லாம் பைபிள் இருக்கா? ஏன்னா வசனம் தான் இந்த எல்லை முழுக்க என்ன பண்ணப்படும்? கிரியை செய்யும். இந்த வசனம் தான் உங்களை வாழ வைக்கும். அப்போ வேதத்துல தெளிவா வாசிக்கிறோம், இந்த உலகத்துல என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம் தான் இந்த பிசாசு பயப்படுகிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நிறைய இடத்துல போய் பாருங்க, பிசாசை துரத்துறதெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க, பயங்கரமா ஆடும். உன்னை யார் அனுப்புனா? என் சித்தப்பா அனுப்பிட்டான், பெரியப்பா அனுப்பிட்டான், மாமியார் அனுப்பிடுச்சு, இவங்க அனுப்புனாங்க, என் புருஷன் வச்சுட்டாரு சூனியமா, பொண்டாட்டி வச்சது, இப்படியே ஒருத்தருக்கு மாத்திரம் ஒருத்தர் சூனியம் வச்சுன்னு தான் இருக்கிறாங்க இன்னைக்கு உலகத்துல. ஆனா என்னைக்கு நீ இயேசு ஏற்றுக்கொள்றியோ உங்க வீட்டுல பிசாசுக்கு இடமே இல்லை. பிசாசு யாருக்கும் பயப்பட மாட்டான். நீ காட்டுற பணத்துக்கு பயப்பட மாட்டான். நீ கட்டியிருக்கிற வீட்டுக்கு பயப்பட மாட்டான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பயத்துல தான் இன்னைக்கு உலகமே வாழ்ந்துகிட்டு இருக்குது. ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம், போனால் அந்த வீடு ஃபுல்லாக கயிறாக கட்டி வச்சிருந்தாங்க, படிக்கார கல் வேறு கட்டி, நிறைய என்னென்னமோ கட்டியிருந்தாங்க. நான் கேட்டேன், என்ன அவ்வளோ பக்தியா? பக்தி இல்லை, உனக்கு அவ்வளோ பயம் அப்படின்னு. அந்த பயம்தான் உன்னை பக்தியாக காட்டுது. அப்போ நல்ல கவனிங்க, நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து எந்த விதமான காரியத்தை செய்கிறவர் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் வீட்டில் இருக்கிற பிசாசு போகணுமா? உங்கள் பிள்ளைங்கிட்ட இருக்கிற பிசாசு போகணுமா? உங்கள் பொண்டாட்டிக்கிட்ட இருக்கிற பிசாசு போகணுமா? உங்கள் புருஷன்கிட்ட இருக்கிற பிசாசு போகணுமா? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிசாசு போகணுமா? இயேசுவை ஏற்றுக்கொள். உங்கள் வீட்டுக்குள்ளே பிசாசுக்கு இடம் இல்லை. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்களேன். அப்போ ஒன்று, இயேசு எதற்காக ஏற்றுக்கொள்கிறோம் சொல்லுங்களேன்? இயேசு என்னை பாவியாக இருந்தேன், என்னை ரட்சித்தா. 2, என்னை பரிசுத்தமாய் வாழ்வதற்கு இயேசு என்னை ஏற்றுக்கொள்ள உதவி செய்தார். 3, பிசாசுக்கு இடம் கொடுக்காம என்னை பாதுகாக்கிறார். இந்த உலகத்தில் டாக்டர் கூட பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டை தான் பாதுகாப்பாங்க. பிசாசு பிடிக்காம பாதுகாப்பாங்களா? இயேசு மட்டும்தான் பாதுகாப்பார். 4வது ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லி முடிக்க போகிறோம். 4வது ரொம்ப முக்கியமானது. வாசிங்க, மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அப்படியே 20வது வசனத்தை வாசிங்க. அந்த வாலிபன் அவரை நோக்கி, போதும். இங்க ஒரு வாலிபன் கேட்கிற இயேசு கிறிஸ்து இடத்துல, நல்ல போதகரே, நான் நித்திய ஜீவனுக்கு போகணும்னு சொல்லி கேட்கிறான். நித்திய ஜீவன் என்று சொன்னால் பரலோகம், சொர்க்கலோகம், நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு இடம். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழுகிற இடம். இந்த வாலிப பையன் கேட்கிறான், நல்ல போதகரே, நான் நித்திய ஜீவனுக்கு போகணும்னு ஒரு வாலிபன் கேட்கிறான். வாலிபன் மட்டுமா கேட்கிறான்? இன்னொருத்தரும் கேட்கிறார் பாருங்க. வாசிங்க, மார்க்கின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அப்ப இங்க ஒருத்தர் ஓடியாராம், முட்டி போட்டு ஜெபம் பண்ணி கேட்கிறான், ஏசப்பா நான் பரலோகம் போகணும் அப்படின்னு. முட்டி யார் போட்டு ஜெபம் பண்ணுவா? முட்டி யார் போட்டு ஜெபம் பண்ணுவா? சத்தமா சொல்லுங்க, மைக்ல சொல்லுங்க. முட்டி யார் போட்டு ஜெபம் பண்ணு? ஆண்டவர் பிள்ளைங்க மட்டும்தான் முட்டி போட்டு என்ன பண்ணுவாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ ஒரு கிறிஸ்தவனுக்கு கூட என்ன தேவைப்படுது சொல்லுங்களேன்? பரலோகம் தேவைப்படுகிறது, நித்திய ஜீவன். 3வது ஒரு காரியம், அது லூக்காவின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 25வது வசனம். சீக்கிரமா வாசிங்க. அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை இங்க ஒரு நியாயசாஸ்திரி ஒருவர் வருகிறான். இவன் யாருன்னா ஒரு ஜட்ஜி. அப்ப ஜட்ஜிக்கும் நித்திய ஜீவன் தேவைப்படுகிறது. அவரும் பரலோகத்தை கேட்கிறாரு. அதுக்கப்புறம் வாசிக்கிற லூக்காவின் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 18வது வசனம். லூக்காவின் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம். அப்படியே 2ஆம் ஊழியக்காரன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ரதத்தினால் 5 ரதல் ஆதாயம். லூக்கா 18:18. அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? யாருங்க கேட்டது?
ஒரு வாலிபன் கேட்கிறான், நான் பரலோகத்துக்கு போனா சொர்க்கத்துக்கு போகணும், நான் என்ன செய்யணும்? யார்கிட்ட கேட்கிறான்? இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்கிறான். அதுக்கப்புறம் ஒரு நியாய சாஸ்திரி அவன் வந்து கேட்கிறான், நல்ல போதகரே, நான் நித்திய ஜீவனுக்கு போகணும், நான் என்ன செய்யணும்? அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து கேட்கிறாரு, ஒரு கிறிஸ்தவன் முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கப்புறம் ஒருத்தர் கேட்கிறார், யாரு? நாலாவது தலைவன். உலகத்தில் இருக்கிற எல்லா தலைவருக்கும் நித்திய ஜீவன் வேணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அங்கங்க தான தர்மம் எதுக்கு பண்றாங்க? செத்தா சொர்க்கத்துக்கு போகணும். அதனால தான் அவங்களுடைய நோக்கமே. அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனுக்கும் சொர்க்கம் அவசியம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் பரலோகம் அவசியம். இங்க செத்தா அங்க பரலோகம் போயிடும். இங்க கணம் பண்ணவனே நித்திய நித்தியமா வாழணும். இது சாதாரணமான ஒரு நிரந்தரமான வாழ்க்கை அல்ல, இது தற்காலிகமான ஒரு வாழ்க்கை. ஆனா நீங்களும் நானும் நிரந்தரமான ஒரு வாழ்க்கைக்குள்ள போகணும். அந்த நிரந்தரமான வாழ்க்கைக்குள்ள போவதற்கு என்ன வேண்டும்? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. யோவானின் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்க. யோவான் 3:15. விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி. யோவான் 3ஆம் அதிகாரம் 15-16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்களா? அல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்லுங்களா? அல்லேலூயா. ஆமா, அதுக்கு மேல் வசனத்தை வாசிங்க. தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அப்ப நல்ல கவனிங்க. இந்த உலகத்துல நீங்க தான தர்மம் பண்றீங்களோ, அது பண்றீங்களோ, இது பண்றீங்களோ, எவ்வளவோ செய்திருக்கலாம். ஆனா என்னைக்கு ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறானோ அவனுக்கு மட்டும் தாங்க பரலோகம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாம இந்த உலகத்துல நீங்க 1000 நல்லதை செய்யலாம். இந்த வாலிபன் சொல்றான், ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனை பெறணும், நான் என்ன செய்யணும்னு கேட்கிறான். உடனே இயேசு சொல்றாரு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பொருளாசை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, நிறைய பேருக்கு தான தர்மம் பண்ணுவாயாக. இது எல்லாம் இயேசு சொல்றாரு. உடனே வாலிபன் சொல்றான், ஆண்டவரே, இது எல்லாம் நான் சின்ன வயசுல இருந்தே செய்யறேன்னு சொல்றான். தலைவனும் அந்த பதில் தான் சொல்றான், வாலிபனும் அந்த பதில் தான் சொல்றான், ஒரு கிறிஸ்தவ பிள்ளைய அந்த பதில் தான் சொல்றான், நியாய சாஸ்திரி அந்த பதில் தான் சொல்றான். இது எல்லாம் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், ஆனா எங்களுக்கு நித்திய ஜீவன் வேணும்னு கேட்கிறாங்க. இந்த உலகத்துல நீங்க 1000 நல்லது கெட்டது செஞ்சாலும் இயேசு இல்லைன்னா உங்களுக்கு பரலோகம் இல்லை. அது யாரா வேணாலும் இருக்கட்டும், எதை வேணாலும் விலை கொடுத்து வாங்கலாம், பரலோகத்தை யாரும் என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாதுங்க. அதனால தான் வேதத்துல வாசிக்கும் போது அதே யோவானின் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதே 14ஆம் அதிகாரம் 6வது வசனம், அதற்கு இயேசு, நானே வழியும் நானே சத்தியம் நான் ஜீவன், என்னை அல்லாம ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஏங்க, இயேசு கிறிஸ்து இல்லைன்னா நீங்க பரலோகமே போக முடியாதுங்க. பரலோகம் மாணவரே எல்லாரும் போய் உட்காந்துக்கிறதா, அது சேர் போட்டு போயிட்டு பரலோகத்தில் எல்லாரும் போயிட முடியாது. இயேசு கிறிஸ்துவை எந்த ஒரு மனுஷன் ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்காக வாழணும்னு நினைக்கிறானோ அந்த மனுஷனுக்கு மட்டும்தாங்க பரலோகம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எவ்வளோ பேர் செத்தாங்க, எவ்வளோ பேர் செத்தாங்க. இன்னைக்கு நம்ம உலகத்தில் ரொம்ப காமெடியாக இருக்கணும். ஒரு நேரத்தில் சிரிப்பேன் தெரியுமா, நம்ம உலகத்தில் மட்டும்தான் செத்தவனுக்கு இன்னும் வரைக்கும் செத்தவங்களுக்கு பர்த்டே கொண்டாடுற ஒரே நாடு நம்ம நாடு மட்டும்தான். உயிரோட எவ்வளோ பேர் பிறந்தநாள் இருக்குது, அவங்களுக்கு யாருக்கும் பிறந்தநாளுக்கு ஒரு கேக் வாங்கி தர மாட்டாங்க, சாக்லேட் வாங்கி தர மாட்டாங்க, ட்ரெஸ் வாங்கி தர மாட்டாங்க. எப்போவோ செத்து போயிருப்பார், நூற்றாண்டு கணக்கில் செத்து போயிருப்பார். அங்கே போயிட்டு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கட்டும், அங்கே போய் எல்லாம் பண்ணுறதும் இதெல்லாம் பண்ணிட்டு பரலோகம் போயிடலாமா? போக முடியாது. இயேசு சொல்றாரு, என்ன அறியாம ஒருத்தனை எங்க வர முடியாது, காலை ஓடிச்சிடுவேன்றாரு. என்ன அறியாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லாம நீங்களும் நானும் பரலோகம் போவோம் என்பது சாத்தியமே இல்லை. அப்பதான் வாலிபனை சொல்றாரு, எப்பா நீ எல்லாம் செஞ்சப்பா, என்னை ஏற்றுக்கொண்டாயா? கீழே குனிஞ்சிட்டு போறான். கிறிஸ்தவனை பார்த்துக்கிறாரு, நீ கிறிஸ்டியன் ஜபம் மாலையெல்லாம் போட்டுன்னு போறிய, உண்மையை என்னை ஏற்றுக்கொண்டாயான்னு அவனை கீழே குஞ்சின்னு போகிறான். ஜட்ஜை போய் பார்க்குறாரு, என்னை ஏற்றுக்கொண்டாயா? நிறைய பேருக்கு நியாயம்லாம் செய்றிய, ஊர் பஞ்சாயத்தில் போய் உட்காந்துக்கிறிய, என்னை ஏற்றுக்கொண்டாயா?
இல்லைப்பா கிளம்பு. தலைவன் கிட்ட போகிறாரு, ஊருக்கே சோறு போடுறிய, ஊர் மக்களுக்கெல்லாம் நிறைய செய்றிய, என்னை ஏற்றுக்கொண்டாயா? இல்லை. அப்போ தயவு செய்து எந்த சைடு வந்துடாதீங்க, பரலோகத்து வந்துடாதீங்க. உங்களுக்கென்று ஒரு இடம் வச்சிருக்கிறேன். உங்களுக்காகவும் உங்கள் சாத்தானுக்காகவும் தள்ளப்பட்ட தூதனுக்காகவும் பாவம் செய்கிறவங்களுக்காக ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு இந்த கும்பல்லாம் போய் என்ன பண்ணிடுங்க, சேர்ந்துருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இல்லாமல் பரலோகம் போக முடியாதுங்க. இயேசு கிறிஸ்து இருந்தாருன்னா உங்கள் வீட்டில் பிசாசு வராது. இயேசு இருந்தாருன்னா உங்கள் வீட்டில் பரிசுத்தம் தான். இயேசு இருந்தாருன்னா உங்கள் வீட்டில் ரட்சிப்பு தான். உங்களை யாரும் மாற்றணும்னு அவசியம் இல்லை. இந்த இயேசு, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் செத்து போயிட்டாங்க, எல்லாரும் செத்து போயிட்டாங்க, யாரும் உயிரோட கூட வரல. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மரித்தே சதா காலங்களில் நான் உயிரோட கூட இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அப்ப இந்த உலகத்துல ஐந்தாவது ஒரு காரியத்தை சொல்லுகிற, இயேசு மட்டும் தாங்க உயிரோட கூட வந்தாரு. செத்து பேய் மாதிரி வரல. அவர் எப்படி செத்தாரோ, எந்த உருவத்துல செத்தாரோ அதே உருவத்துல தான் மறுபடியும் வந்தாரு. வேற உருவத்துல வந்திருந்தாருன்னா அவருக்கு என்ன பேரு? சத்தமா சொல்லுங்க, பேய், பிசாசு. அப்படிதான் பார்த்தாங்க சீஷர்கள் கூட. நான் உயிரோட வந்துட்டேன் பாருங்கன்னு சொன்ன உடனே, ஐயோ பேய் வந்துருச்சுப்பா, பயப்படுறாங்க. உடனே சொல்லியப்பா, நான் பேய் இல்லப்பா, உங்ககிட்ட சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்குதா? உடனே எத்தனை கொடுக்குறாங்க, கவுச்சி, மீன். பேய் மீன் சாப்பிடாது தெரியுமா, கவுச்செல்லாம் மோந்து பார்க்காது. ஏசு உடனே அழகா சாப்பிடு, மீன் சாப்பிட்றாரு. நான் பேய் இல்லப்பா, நான் மனுஷன், நான் மறிச்சிட்டேன், உயிரோட வந்துட்டேன். அதே போல இந்த இயேசு கிறிஸ்து எந்த நபர் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, கர்ப்பம் செத்து போச்சா உயிரோட வர வச்சிருவார். உன் வாழ்க்கை செத்து போச்சா உயிரோட வர வச்சிருவார். உன் குடும்பம் செத்து போச்சா மறுபடியும் கட்டி வாழ வைப்பார். உங்க வீட்டுல எந்த காரியங்களும் உருப்படாம போச்சா அதை உருப்பட செய்கிறவர் தான் இயேசு கிறிஸ்து. எனக்கு அருமையானவர்களே, இங்க பிரசங்கம் பண்ணுகிற நானு ஒரு பெரிய பரிசுத்தவான்லாம் கிடையாது. எனக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் தகராறு, ஆங்கிலம் ஆகாது, கணக்கு கஷ்டம், அறிவியல் அறியாது, புவியியல் புரியாது. டோட்டலா என் வாழ்க்கை ஜீரோ தான். ஒன்று ரொம்ப செல்லம், வீட்டுக்கு அடிவாங்காத பிறந்த ஒரு பையன் நான். எப்படி வாழ்ந்திருப்பேன் பாருங்க, காட்டு மிரண்டு தனமாக வாழ்ந்திருப்பேன். இப்போ சொன்னார்ல, ஒரு வாழை திருத்தி இப்படி இருக்கணும், ரெண்டாவது ஒரு வாழ், மூணாவது ஒரு வாழ், இருக்கிற எல்லா வாழையும் திருத்ததுனால தான் இன்னைக்கு நாடு நல்லா இருக்குது. ஆனால் இருக்கிற இந்த வாளுங்களை திருந்தலைன்னா நாட்டுடைய நிலைமைய, இந்த ஏரியாவுடைய நிலைமைய வேற மாதிரி. அது இயேசு தாங்க மாற்றினார். எவ்வளோ நல்ல தெய்வம் பார்த்தீங்களா, எவ்வளோ அன்பான தெய்வம் பார்த்தீங்களா. நமக்காக நம்மளை நேசிக்கிற இந்த உலகத்தில் ஒரு நபர் இருக்கிறான்னு சொன்னார் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று இந்த இயேசு கிறிஸ்து உண்மையா நீங்க சொல்லுங்க, இந்த இயேசு கிறிஸ்து எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள். உங்களை யாரையும் மாற்றணும்னு அவசியம் இல்லைங்க. இயேசு கிறிஸ்து மதம் மாற்ற வரவில்லை, மதம் பிடிச்சவங்களை மாற்ற தான் இயேசு வந்தார். எல்லாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க இயேசு மதம் மாற்ற வந்துட்டார். இல்ல 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 இல்ல, மதம் பிடிச்சு போயிருக்கிற எங்களை இயேசு மாற்ற வந்தார். எங்களை மாற்ற இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். ஒரு காலத்துல மனம் பிடிச்சு போய் வாழ்ந்து கொண்டிருந்தோம். பலவிதமான அருவருப்புகள், பலவிதமான செயல்கள், பலவிதமான ஈடுபாடுகள். இயேசு கிறிஸ்து தான் எங்களை மாற்றினார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி இயேசுவை போல யாரும் இல்ல என் வாழ்வினில் இனியும் எது தொல்ல. ஆமாங்க, நீ உண்மையை இயேசு கிறிஸ்து ஏற்று பாருங்களேன். உண்மையா சொல்றேன், நாங்க எங்களெல்லாம் யாரும் எங்களுக்கு காசு கொடுத்து மாத்தலங்க. இன்னைக்கு நிறைய இடத்துல சர்ச்செல்லாம் அடிச்சு உடைக்கிறாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், சர்ச்சை அடிச்சு உடைக்கிறவங்கள அப்படியே கொஞ்சம் இயேசு கிறிஸ்து எப்பா ஏசப்பா ஏப்பான்னு ரட்சித்தீங்க, கொஞ்சம் தள்ளி நினைக்குங்க, இவன் என் மேல கொஞ்சம் கை வைக்கிறான், அவனை என்ன பார்த்துட்டு வரேன்ட்டு எல்லாரும் பைபிளை கீழே வச்சுட்டான். நாட்டுடைய நிலைமைய வேற மாதிரி. அந்த இயேசு கிறிஸ்து உள்ள இருக்கிறதால தான் அடிப்பா, அடி வாங்கிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தம் சிந்தினார். நீ இன்னும் மிஞ்சி போன என்ன சாவடிக்க போற, இங்க செத்தாலும் நான் இயேசுவோட கூட வாழ்வேன். நான் இங்க கண்ண மூடினாலும் நான் இயேசுவோட கூட வாழ்வேன்.
இந்த இயேசு கிறிஸ்து உண்மையா சொல்லுகிறேன், அவர் சாதாரணமான தெய்வம் அல்ல. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். இந்த இயேசு கிறிஸ்து உங்களை பரிசுத்தமாய் மாற்றுகிறார். இந்த இயேசு கிறிஸ்து உங்கள் பாவத்திலிருந்து ரட்சிக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து எல்லா பிசாசின் பிடியிலிருந்து மீட்டெடுக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து நமக்கு பரலோக வாசலை திறந்து வைக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து நமக்காக என்னென்ன காரியங்கள் செத்து போயிருந்ததோ எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்க செய்ய வல்லவராக இருக்கிறார். எல்லா 2 கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்தி அந்த இயேசு கிறிஸ்து நம்ம ஆராதிக்க போறோங்க. அந்த இயேசு கிறிஸ்து ஆராதிக்க போறோம். நீங்க ஆராதிச்சு பாருங்களேன். இயேசு கிறிஸ்து நிச்சயமா இந்த இடத்துல ஒரு கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த இடத்துல அநேக பிள்ளைகளை கர்த்தர் மனம் திரும்ப செய்ய போகிறார். உங்களால பாவம் விட முடியலையா? இயேசுவே, உங்க தலையை வானத்தை நோக்கி பார்த்து கண்ண மூடி பாருங்களேன். இயேசு கிறிஸ்து என்ன வேதம் சொல்லுகிறது? அவர் நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமா இருந்தார்கள். எனக்கு ஒரு நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகழிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகழிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு நேசருண்டு, சொல்லுங்களேன், அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகழிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவன் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவன் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். சொல்லுங்க, என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், உதவி செய்கிறார். அவன் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். நீங்களே சொல்லுங்க, அவன் நல்லவர். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்களேன். இங்க இருக்கிற எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஆராதிக்கிற பிள்ளைகள் தான். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அவன் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவன் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகழிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, எனக்கு ஒரு புகழிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர் இடது கை என் தலையின் கீழிருப்பு, அவர் வலது கரத்தினார் என்னை அணைத்துக் கொள்கிறார். அவர் இடது கை என் தலையின் கீழிருப்பு, அவர் வலது கரத்தினார் என்னை அணைத்துக் கொள்கிறார். ஏற்ற நேரத்தில் ஆறுதல் செய்கிறார் இயேசு, ஏற்ற நேரத்தில் ஆறுதல் செய்கிறார்,
ஆறுதல் செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எல்லாம் சொல்லுங்க அப்பா பார்த்து, எல்லாரும் அப்பா பார்த்து சொல்லுங்களே, எல்லாரும் ஆண்டவர் பிள்ளைகள் எல்லாம் அப்பா பார்த்து சொல்லுங்களே. சர்வ வல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர், எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு நேசர் உண்டு. ஆண்டவரே, எங்களை ரட்சித்த தெய்வம் ஆண்டவரே, எங்களை ரட்சித்த தெய்வம் ஆண்டவரே, எங்களை ரட்சித்த தெய்வம் ஆண்டவரே. இந்த எல்லையில் இருக்கிற எல்லா பிசாசுகள் வெளியேறுவதாக. ஆண்டவரே, இந்த மண்ணடி தெருவில் இருக்கிற எல்லா பிசாசுகள் வெளியேறுவதாக. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. எனக்கு ஒரு நேசர் உண்டு. எல்லா கரங்களை அசைத்து சொல்லுங்க, எல்லாரும் கரங்களை அசைத்து, வானத்தை நோக்கி கரங்களை அசைத்து. ஏதோ என்ன வேணுமோ சொல்லணும் அவசியம் இல்ல. நம்மளை உயிர்ப்பித்த தெய்வம், நம்மளை பரிசுத்தமாக்கின தெய்வம், நம்மளை வாழ வைத்த தெய்வம், நம்மளை வழிநடத்தின தெய்வம், நம்மளை இன்னும் உயர்த்த போகிற தெய்வம், அவன் நம்மள கூட இருக்கிறோம். நன்றி நன்றி நன்றி. சர்வ வல்லவர், அவன் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். ஆஹா லேலுயா, ஆஹா ஆண்டவரே, ஆஹா லேலுயா, ஆஹா லேலுயா. எல்லா வாயை திறந்து இந்த வார்த்தை சொல்லுங்களேன், இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்களேன், இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நன்றி அப்பா. லேலுயா, ஆஹா லேலுயா, ஆஹா லேலுயா, ஆஹா. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமே, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன். நன்றி. லேலுயா, ஆஹா லேலுயா, ஆஹாவே. என்னையோ மறைத்த அன்பு, என்னை அதிசயமாய் நடத்திய அன்பு, என்னையோ மறைத்த அன்பு, என்னை அதிசயமாய் நடத்திய அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவே இணையில்லாத அன்பு. இயேசு கிறிஸ்து அவர் இலவசமாய் உங்க வீட்டுக்கு வர விரும்புறாங்க. உங்ககிட்ட காசு பணம்லாம் அவரு இயேசு பிச்சை எடுக்க அந்த பூமிக்கு வரலங்க. இது வீடு கட்டி சுகபோகமா வாழ்றதுக்கு இயேசு வரல. என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. அவர் நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டா போதுங்க. இந்த உலகத்தில் ஒரு தாய் ஒருவர் இருந்தார்கள். அந்த தாய்க்கு ஒரே ஒரு மகன் இருந்தான். அந்த மகனை கூட்டிக் கொண்டு ஆற்றங்கரைக்கு கடந்து போகிறார்கள். துணி துவைக்கலாம் என்று சொல்லி தன்னுடைய துணியை எடுத்துக்கொண்டு ஆற்றங்கரைக்கு போகிறார்கள். அப்படி ஆற்றங்கரையிலே எல்லாரிடத்துல சொல்லுகிறார், ஏம்மா உன் குழந்தைய விட்டுட்டு போகலாமே நீ ஆற்றங்கரைக்கு. இல்லை, எனக்கு என் புள்ள தான் முக்கியம், என் புள்ள தான் எனக்கு உயிர், என் பிள்ளைக்காக தான் நான் வாழ்கிறேன் அப்படின்னு அந்த தாயார் சொன்னார்கள்.
சரி போமா என்று சொல்லும் பொழுது அந்த தாயார் தன்னுடைய மகனை கூட்டிக் கொண்டு ஆற்றங்கரைக்கு போனார்கள். போய் கொண்டிருக்கும் போது ஆற்றங்கரையில் துணி துவைத்து கொண்டிருக்கிறான். பிள்ளையை கரை ஓரமாக படுக்க வைத்துட்டார்கள். அப்படியே துணி துவைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு அழகான ஒரு பலாப்பழம் ஒன்று மிதங்கி கொண்டு வருகிறது. திடீரென்று சொல்லி துணி துவைத்து கொண்டிருக்கிற அந்த தாயாருக்கு அந்த பலாப்பழத்தின் மேல கண்ணோக்கமாக இருந்தது. அந்த பலாப்பழத்தை பார்க்கிறார்கள். இந்த பலாப்பழம் இவ்வளவு அழகா இருக்கிறது, இந்த பலாப்பழத்தை நான் எப்படியாவது எடுத்து சாப்பிட வேண்டும் என்று சொல்லி மிகவும் ஆர்வத்தோடு கூட இருந்தார்கள். துணியை வைத்து விட்டு கரை ஓரமாக துணியை மகனை வைத்து விட்டு சற்று ஆழத்துக்குள்ளே போனார்கள் பலாப்பழத்தை எடுப்பதற்கு. அந்த பலாப்பழம் இன்னும் சற்று ஆழத்துக்குள்ள போனது. ஆனாலும் விட முடியல. இவங்க மறுபடியும் பின்தொடர்கிறாள் அந்த பலாப்பழத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்லி. அது இன்னும் கொஞ்சம் ஆழத்துக்குள்ள போனது. ஆனாலும் விட முடியல. எப்படியாவது இந்த பலாப்பழத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பலாப்பழத்தை கட்டி அணைத்துக் கொண்டு கரை ஓரமாய் வருகிறார்கள். பார்த்தா துணியை காணோம். அழகா வைத்திருந்த துணி, காஸ்ட்லியா வாங்கின ட்ரெஸ் ஆத்துல அடிச்சுக்கிட்டு போகுது. அந்த அம்மா கத்துது, ஐயோ என் துணியெல்லாம் ஆத்துல அடிச்சுட்டு போகுது. சரி பரவாயில்லை, நமக்கு இந்த அழகான ஒரு பலாப்பழம் கிடைத்தது என்று சொல்லி இந்த தாயார் மிகவும் சந்தோஷப்பட்டார். தன்னுடைய மகனுக்கு கொடுக்கலான்னு ஆற்றங்கரை ஓரமாக பார்க்குறாங்க. பிள்ளையும் காணோம். இருந்த ஒரே ஒரு ஆண் பிள்ளை. அந்த குழந்தைய தண்ணியில் அடிச்சுட்டு போகுது. இந்த அம்மா ஆற்றங்கரை ஆழத்தில் போகும்போது அந்த குழந்தை கரை ஓரமாக இருக்கிற குழந்தை அப்படியே ஆற்றுக்குள்ளே தவிழ்ந்து வந்த உடனேயே ஆற்றங்கரையில் அந்த குழந்தை அப்படியே அடிச்சுட்டு போகுது. இந்த தாயாருக்கு என்ன பண்ணுறது தெரியல. அடிச்சுக்கிட்டு அழுவுது, ஐயோ என் ட்ரெஸ்ஸு போயிடுச்சு, என் பிள்ளை ஆற்றங்கரையிலே அடிச்சுட்டு போதே, எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லி அந்த தாயார் மிக அழுது கொண்டு வேதனையோடு கூட கண்ணீரோடு கூட புலம்புகிறார்கள். சரி எப்படியும் ஒரு விதத்தில் ஆற்றங்கரை ஆழத்தில் இருந்து ஒரு பலாப்பழத்தை எடுத்தோம் என்று சொல்லி அதை கரை ஓரமாக அறுத்து சாப்பிடலாம் என்று சொல்லி அந்த பலாப்பழத்தை அறுத்து பார்க்கிறார்கள். உள்ள நாற்றம் எடுத்த ஒரு பலாப்பழம். மேலே பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கிறது அந்த பலாப்பழம். ஆனால் அதை அறுத்த உடனே பார்த்தீங்கன்னா சொத்தையுமாக நாற்றம் எடுத்து சீலு கொடுத்து புளி கொடுத்து ஒரு மாதிரி அருவருப்பான ஒரு பலாப்பழம். இன்னைக்கு உலக வாழ்க்கையில இன்னைக்கு எல்லாரும் அப்படிதாங்க. அழகான மனைவி, அழகான பிள்ளைகள், அழகான புருஷன், அழகான தாய், அழகான தகப்பன், அழகான ட்ரெஸ், ஒரு நாத்தம் எடுத்த ஒரு போதைக்காக அழகியை இழந்து போயிடுறாங்க. ஒரு நாற்றம் பெற்ற ஒரு காரியத்திற்காக இன்னைக்கு எத்தனை குடும்பம் தெரியுமா பிரிஞ்சு போயிருக்குது இந்த நாத்தத்துக்காக. சிகரெட்டும் நாத்தம் தாங்க. ஒரு நாள் ஒரு டீ கடையில் சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தார். உடனே அவரை பார்த்து கேட்டேன், ஏன் சார் ரோட்டில் பிடிக்க வேண்டியதானே, கடையில் டீ குடிக்கிறவங்க உள்ளே வந்து பிடிக்கிறீங்களான்னு கேட்டேன். இல்லை சார் சாரி சார். ஏன் பொண்டாட்டிக்கு பயப்படுறீங்களா, பிள்ளைங்களுக்கு பயப்படுறீங்க? இல்லை நான் யாருக்கும் பயப்படணும். அப்படியா கடைக்குள்ளே பிடிக்க, ரோட்டில் போய் பிடின்னு. உடனே நான் கேட்டேன், இதில் என்ன பலன்னு சொன்னீங்கன்னா நானும் கொஞ்சம் பிடிப்பேன், எனக்கு கூடியான்னு. ஏன் நீ பிடிச்சதே கிடையாதுண்ணே. பிடிச்சதில்ல, இது எப்படி பிடிக்கணும்னு சொல்லி கொடுன்னு. உடனே ஏன் நீ பார்த்ததே இல்லையா? சரி இதோடைய நன்மை மாத்திரம் சொல்லி, எனக்கு தீமை வேண்டாம், ஏன்னா எல்லாத்துலேயும் தீமை தான் சொல்லியிருக்கிறாங்க, நன்மை மாத்திரம் சொன்னேன். நல்லதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இழுக்கும்போது நல்லாயிருக்கும், விட்ட உடனே போயிடும். நான் தான் சொன்னேன், இது மட்டும் போவாதியா, வாழ்க்கையே போயிடும். இல்லை நிறைய பிள்ளைங்க அப்பா தூக்குறதே கிடையாது தெரியுமா? அப்பா வாய் நாத்தடிக்குது, பாக்கு நாத்தடிக்குது, சிகரெட் நாத்தடிக்குது, சாரை நாத்தடிக்குது. நிறைய குழந்தைங்களாம் ஏங்குது, அப்பா முத்தம் கொடுக்க மாட்டாரா? நிறைய ஒய்ஃப் கூட புருஷன் கூட வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. நிறைய புருஷன்மார் கூட பொண்டாட்டி கூட வெளியில் போகணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் அந்த நாற்றம் எடுத்த ஒரு சின்ன ஒரு பலாப்பழத்தினால வாழ்க்கை இழந்து போயிடுறாங்க. அந்த நாற்றத்தை மாற்ற வந்தவர் தான் இயேசு. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கடைசியாக உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம்.